அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. சாய்ஸ் அகாடமியின் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மாணவர்களே, நம்முடைய இந்த வார வீடியோவில் எந்த லெசன் நடத்த போகிறோம், 9th எந்த லெசன் நடத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நம்ம டாபிக் அமிலங்கள் காரங்கள். இது எத்தனாவது லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9th புக்கில் 14வது பாடம் 14th லெசன். அதில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள், ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட். டிஎன்பிஎஸ்சியில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கெமிஸ்ட்ரியில் முதல் 2-3 வினாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பில் தான் வரும். கண்டிப்பாக 2 கொஸ்டின் வந்துடும். ஸோ உப்புகள் உரங்கள் பூச்சிகள்லாம் சேர்த்திங்கன்னா 4 கொஸ்டின் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ 4 என்பது அதிகபட்சமாக இருந்தாலும் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது. அந்தளவுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜான டாபிக். ஸோ 9th 10th ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 4 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் அதில் கவர் ஆகிடும். சரிங்களா? அது போக இதில் எங்கே படிக்கணுன்றதை நம்முடைய வீடியோக்களை நம்ம பின்னாடி பார்க்குறோம். ரைட்டுங்களா? ஓகே, பாடத்துக்கு போயிடலாம். லெசன் நம்பர் 14, ஆசிட் பேஸ் அண்ட் சால்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அமிலங்கள் என்ன அப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். கவனிங்க. ஸோ அமிலங்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். இது இந்த ஆசிட்ன்ற வேர்டு எந்த மொழியிலேருந்து டெரைவ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிடஸ் அப்படின்ற லத்தீன் வேர்டிலிருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு சுவை, சோர் டேஸ்ட், புளிப்பு சுவை அப்படின்வாங்க. ரைட்டுங்களா? ஓகே, அதாவது புளிப்பு சுவை கொண்ட பொருட்களை அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அமிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? 1884 ஸ்வீடன் நாட்டுடைய வேதியியலாளர் கெமிஸ்ட் ஸ்வான்டே ஆர்கினியஸ் அப்படின்றவர் இந்த அமிலங்கள் காரங்களை பற்றி தன்னுடைய கொள்கைகளை சொல்கிறார். அதன்படி அமிலங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. என்ன டெஃபினேஷன் சார் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறேன், கவனிங்க. கடைசி லைன், அமிலங்கள் என்பவை நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனிகளையோ, H+ அப்படின்னு போட்டால் அது ஹைட்ரஜன் அயனி, H3O+ அப்படின்னு போட்டால் அது ஹைட்ரோனியம். சரிங்களா? அப்போ தண்ணியில் கரைஞ்சி இந்த 2 அயனிகளை கொடுக்கக்கூடிய நீர்மங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிலங்கள் அப்படின்னு பேர். ரைட்டுங்களா? ஸோ அந்த டெஃபினேஷன் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு லைன் கட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இதிலே சொல்லிக்கலாம். இதான் நம்ம அந்த ஆசிட்டுக்கான டெஃபினேஷன். அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனிகளையோ தரவல்ல நீர்மங்கள் அமிலங்கள் எனப்படும். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால், in 1884 Swedish chemist Svante Arrhenius proposed a theory of acid and base. அது என்ன சொல்கிறாருன்னா, அக்கார்டிங் டு Arrhenius theory, இப்போ Arrhenius ஸ்பெல்லிங் பார்த்துங்க. அக்கார்டிங் டு Arrhenius theory, an acid is a substance which furnishes hydrogen ions or hydronium ions. எப்பா இப்படி போட்டால் ஹைட்ரோனியம்ப்பா வேர்டாகவும் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஃபார்முலாவும் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் நமக்கு எழுத தெரியணும். அப்போ அமிலங்களுக்கு இதுதான் டெஃபினிஷன். ஓகே, இதுக்கு அடுத்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிலங்களும் மூலங்களும் புக்கில் சில இது மட்டும் கொடுத்துருக்காங்க, இருக்கிறத முதல்ல படிச்சுங்க. ஆப்பிளில் என்ன ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் ஆசிட். ஆப்பிள் பழத்தில் என்ன ஆசிட் இருக்குது, மாலிக் அமிலம் இருக்குது. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட். இப்போ மாலிக் அமிலத்துக்கு ஸ்பெல்லிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிளுக்கு வந்து மாலிக், MALIC. அடுத்து எலுமிச்சை, சிட்ரிக் ஆசிட். அடுத்து திராட்சை, கிரேப்பில் டார்டாரிக் ஆசிட். எலுமிச்சை லெமன் பார்த்தோம் இல்லையா, அது சிட்ரிக் ஆசிட். ஸ்பெல்லிங் பாருங்கள். இந்த ஒரு முறை எழுதி போகிறேன், அடுத்த முறை நீங்களும் எழுதிக்கணும். அடுத்தது தக்காளி, டொமேட்டோவில் இருக்கிறது ஆக்சாலிக் ஆசிட். அதில் இருக்கிறது என்னது, ஆக்சாலிக் ஆசிட். வினிகரில் இருக்கிறது அசிட்டிக் ஆசிட். தயிர், கேர்டு அப்படின்வாங்க, தயிர், அதில் இருக்கிறது லாக்டிக் ஆசிட். ஈவன் பாலில் இருக்கிறதும் லாக்டிக் ஆசிட் தான். அடுத்து ஆரஞ்சு பழம், அதில் இருக்கிறது அஸ்கார்பிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் ஆங்கிலத்தில் சொல்லலை, நோட் பண்ணிக்கங்க. இதான் லாக்டிக். தயிர் இருக்குது லாக்டிக் ஆசிட்.
ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறது அஸ்கார்பிக் ஆசிட். தேநீர், தேநீர்னா ஆங்கிலத்தில் டீ குடிக்கிறோம் இல்லையா, அது என்ன ஆசிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டானிக் ஆசிட். சரி, நம்ம வயிற்று சுரக்கும் அமிலம் செரிமானத்துக்காக கரெக்டான டயத்தில் நமக்கு என்ன அந்த அமிலம் சுரந்துடும். அந்த இடத்துல நீங்கள் சாப்பிடல அப்படின்னா என்ன வந்துடும், அல்சர் வந்துடும். சரிங்களா, அப்போ என்ன அமிலம் சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹெச்சிஎல் எழுதுவோம் இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த அமிலம் வயிற்றில் சுரக்குது. அடுத்து எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கு, ant and bee of sting, அதாவது ஸ்டிங் ஆஃப் ant and bee, அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. அதனால தான் எறும்பு தேனி கடிச்ச உடனே கடுன்னு இருக்கும், காரணம் அந்த விஷத்தன்மையை உள்ளே பரப்பிடும். சரிங்களா, பெரிய பெரிய தேனி நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் பெரிய தேனிகள் ஒரு 5-6 தேனி கடித்தா ஒரு சில பேர் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஆள் இறந்தே போயிடுவாங்க, அந்தளவுக்கு விஷத்தன்மை கொண்டது. சரிங்களா, ஓகே. அந்த எறும்பியுடைய கொடுக்குலையும் தேனியுடைய கொடுக்கிலும் இருக்கக்கூடிய ஆசிட் ஃபார்மிக் ஆசிட். ஸ்பெல்லிங் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, ஃபார்மிக் ஆசிட். சரிங்களா, இந்த வினாவை இப்படியும் கேட்கலாம், வேறு விதத்தில் எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். அசிட்டிக் அமிலத்துக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஃபார்மிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறதுல பாருங்கள் எத்தனை ஆசிட் இங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த ஆசிட்டுக்கெல்லாம் என்னென்னா மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தா, வேர்டாக கொடுத்தா மாணவர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க, அமிலத்துடைய மூலங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படின்றதுனால மூலக்கூறு வாய்ப்பாடை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி முயற்சி பண்ணுறாங்க. அப்படிலாம் கொடுத்தா வினாத்தாள் ரொம்ப கடினம் தான். ஏன்னா நமக்கு வந்து இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு, சரியான மூலக்கூறு வாய்ப்பாடுகளுக்கு சரியான அமிலங்களுடைய பெயர்கள் தெரியாமல் என்ன பண்ண முடியாது, நிச்சயமாக நம்ம சரியாக எழுதுறது சவாலான விஷயம். ரைட்டுங்களா, ஓகே. நம்ம படிக்கிறப்பே 2 விதமாகவும் படித்து வச்சுக்கணும், அதாவது வேர்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், அடுத்து இந்த உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் இருக்குது. பொதுவாக நம்ம இப்போ தான் பார்த்தோம், தண்ணியில் கரைஞ்சி ஹைட்ரஜன் அயனியோ ஹைட்ரோனியம் அயனியோ கொடுத்த ஆசிட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், அப்போ ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே ஆசிட் அப்படின்னா அப்படி அந்த மீனிங் கிடையாது. ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் பாருங்கள், மீத்தேன் ஹைட்ரஜன் இருக்குது, அமோனியா ஹைட்ரஜன் இருக்குது, இதெல்லாம் ஆசிட்டான்னு கேட்டால் கிடையாது. அப்போ கரெக்டாக தண்ணியில் கரைஞ்சி ஹைட்ரஜன் அயனியோ ஹைட்ரோனியம் அயனியம் கொடுத்தா மட்டும்தான் அது ஆசிட். ஆனால் எல்லா ஹைட்ரஜனும் பாருங்கள், இந்த மாதிரி மீத்தேன் அமோனியா மாதிரி எக்ஸப்ட் கேஸ் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது ஆனால் என்ன கிடையாது, அது ஆசிட் கிடையாது. புரியுதுங்களா, ஆல் ஆசிட்ஸ் essentially contain 1 or more hydrogen, but all the hydrogen containing substances are not acid. For example methane and ammonia. ரைட்டுங்களா, ஓகேப்பா. அடுத்தது இதை தவிர்த்து அடுத்து என்ன படிக்கணும் பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த டேபிளில் பாருங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு இருக்குது. ஒவ்வொரு 4 ஆசிட்டுடைய 5 ஆசிட்டுடைய நேமை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆசிட் தண்ணியில் கரையிறப்ப இடப்பெயர்ச்சி செய்ய முடிகின்ற ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹெச் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இடம்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. இங்கே பாருங்கள், இங்கே 1 தான் இருக்குது, ஹெச் பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கையும் 1 தான். ஃபார்மிக் ஆசிட்டில் பாருங்கள், அதுலேயும் 1 ஹெச் தான் இருக்குது. ஸோ அது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை 1 தான். இங்கே பாருங்கள், இங்கே 1 ஹெச் தான் இருக்குது, ஸோ 1. ஆனால் சல்ஃபூரிக் அமிலத்தில் பாருங்கள் H2ன்னு ஆரம்பிக்குது. அப்போ 2 இருக்கிறதுனால இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை 2. பாஸ்பரிக் அமிலத்தில் பாருங்கள் ஹெச் பக்கத்தில் 3ன்னு இருக்குது, ஹெச் பக்கத்தில் என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. ஸோ அதோடைய இடம்பெயர்ச்சி செய்யக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. புரியுதுங்களா, ஸோ இந்த மாதிரி கேள்வி வரும், பார்த்துருக்கு. இது மிக முக்கியமாக இந்த லாஸ்ட் 3 மட்டும் நல்லா பார்த்துக்கணும். HNO3 1, அடுத்து நைட்ரிக் ஆசிட் அதான் HNO3, சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்றப்ப H2SO4, பாஸ்பாரிக் அப்படின்றப்ப H3. ஸோ அந்த ஹெச் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அவ்வளோ ஹைட்ரஜன் அது வந்து இடப்பெயர்ச்சி செய்யும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மைண்டில் வச்சுக்கணும். ரைட்டுப்பா. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆசிட், அமிலங்களை வந்து வகைப்படுத்துறது. எப்படி சார் அமிலங்களை வகைப்படுத்துறது அப்படின்னா, அது ஒவ்வொரு கேரக்டரை வச்சு வகைப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஒரு ஓவியம் வரையக்கூடிய திறன், பாட்டு பாடக்கூடிய திறன், உடற்பயிற்சி செய்யக்கூடிய திறன், அல்லது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய திறன், இந்த மாதிரி ஒவ்வொரு திறனின் அடிப்படையில் நம்ம வந்து மாணவர்களையும் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய அதோடைய ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அமிலங்களை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மூலங்களின் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க.
எது பேஸ் பண்ணி? பேஸ்ட் ஆன் சோர்ஸ். அதாவது ஒரு ஆசிட் இருக்குன்னா அது எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. பொதுவாக அப்படி பிரிக்கிறப்ப 2 அமிலங்களை பிரிக்கிறாங்க. ஒன்று கரிம அமிலங்கள், இன்னொன்று கனிம அமிலங்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட். கரிம அமிலம் அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட். கரிம அமிலம்னா ஆர்கானிக் ஆசிட். கனிம அமிலம்னா இன்ஆர்கானிக் ஆசிட். முன்னாடி ஐயன் மட்டும் போட்டுங்க, இன்ஆர்கானிக் ஆசிட். சார் கரிம அமிலம் வந்து என்ன அப்படின்னா உயிருள்ள தாவர விலங்குகளிலிருந்து பெறப்படுவது. அதாவது இட் அப்ளைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இது ரெண்டுமே ஆசிட் தான். என்னென்ன ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் கொடுத்துருக்கிறது என்ன ஆசிட் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் இப்போ தான் பார்த்தோம். எதில் இருக்கும்? எறும்புடைய கொடுக்குலையும் தேனியுடைய கொடுக்குலையும். ரெண்டுமே உயிருள்ள விலங்குகள், உயிருள்ள விஷயங்கள். இதை பாருங்கள், இது அசிட்டிக் ஆசிட். இது உயிருள்ள விலங்குகள் வரிசையில் வந்துடும், இது உயிருள்ள தாவரங்கள் வரிசையில் வந்துடும். ஸோ இது என்ன சார்? CH3COOH. இது அசிட்டிக் ஆசிட். வினிகரில் இருக்கு இல்லையா, அசிட்டிக் ஆசிட் அது. அப்போ இந்த மாதிரி உயிருள்ள தாவர மற்றும் விலங்குகளிடமிருந்து பெறப்படுகின்ற அமிலங்கள் பார்த்தீங்கன்னா எது? கரிம அமிலங்கள், ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்றது பாறைகள் இருந்தும் கனிம பொருட்கள் வந்து எடுக்கிறது. மைன்ஸ். இன்னொன்று இண்டஸ்ட்ரி, அதாவது ஆர்டிஃபிஷியலாக லேபில் தயாரிக்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே கனிம அமிலத்தில் வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிம அமிலங்கள். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே மாலிகுலர் ஃபார்முலாவை சொன்னது எல்லாமே அதோடைய பேரை. சரிங்களா? யாருக்கே தெரியலனா திரும்ப அதை ரீப்ளே பண்ணி கேட்டுங்க. ஓகே, அப்போ மூலங்களின் அடிப்படையில் அமிலத்தை 2 வகைப்படுத்தலாம். அடுத்தது காரத்துவத்தின் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? முதல்ல நமக்கு காரத்துவம் அப்படின்றது தெரியணும். ஆங்கிலத்தில் காரத்துவத்துக்கு பேசிசிட்டி அப்படின்னுவாங்க. பேசிசிட்டி, பேசிசிட்டி, பேஸ்ட் ஆன் பேசிசிட்டி அப்படின்னு என்ன சார் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அமிலங்களுக்கு, பொதுவாக அமிலங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அமிலம்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம். இங்கே வித்தியாசமாக காரத்துவம் அப்படின்ற டேர்மை பயன்படுத்துகிறாங்க. ஃபார் ஆசிட் we use the term basicity that refers to the number of replaceable hydrogen atoms. அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களுடைய எண்ணிக்கையை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது. இந்த பாருங்கள், பார்த்தாலும் தெரியுது. எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது? 4. இங்கே 3, இங்கே 1. ஆனால் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது ஒன்று தான். அப்போ அது என்னது? ஒற்றை காரத்துவம் உடையது. புரியுதுங்களா? அதாவது இப்போ நான் பார்த்த அசிட்டிக் ஆசிட்டில் has 4 hydrogen atoms but only 1 can be replaced. அதனால இது பேர் மோனோபேசிக். சரிங்களா? இந்த மாதிரி ஒரே ஒரு காரத்தை மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒற்றை காரத்துவம். சார் 2 கொடுக்குற மாதிரி இருந்தால் இரட்டை காரத்துவம், 3 கொடுக்குற மாதிரி இருந்தால் சார் முக்காரத்துவம். அதை கீழே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், பாருங்கள், ஒற்றை காரத்துவ அமிலம். ஒற்றை காரத்துவ அமிலம்னா டை பேசிக் ஆசிட் அப்படின்வாங்க. சார் மன்னிக்கும், மோனோபேசிக். ஒற்றைனா மோனோபேசிக் ஆசிட். அப்படி என்ன சார்? இவை ஒரு மூலக்கூறில் ஒரே ஒரு பதிலீடு செய்யப்படக்கூடிய ஹைட்ரஜன் அயனியை பெற்ற அமிலங்கள். என்ன சொல்கிறாங்க? ஆசிட் தட் கண்டைன் ஒன்லி 1 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் பெர் மாலிகூல் இஸ் கால்டு மோனோபேசிக் ஆசிட். இதுக்கு பேர் மோனோபேசிக் ஆசிட். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த டேர்ம் தான் புரியாத தவிர எக்ஸாம்பிள் நம்ம புரியும். ஹெச் பக்கத்தில் 1 தான் இருக்குது பாருங்கள், ரெண்டுலேயும் பாருங்கள், ஹெச் பக்கத்தில் 1 இருக்குது. ஒன்றுமே இல்லை சார். ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது ஒற்றை காரத்துவ அமிலம். சார் 2 இது சார் அப்படின்னா இரட்டை காரத்துவ அமிலம். கீழே கொடுத்துருவாங்க பாருங்கள். இவை நீர்க்கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன. An acid which gives 2 hydrogen ions per molecule of the acid in solution. For example பாருங்க, H2SO4 H2CO3.
முதல்ல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், பக்கத்தில் இருக்கிறது கார்பானிக் ஆசிட். புரியுதுங்களா? அப்போ அந்த ஹெச் பதில் 2 இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம்? டைபேசிக் ஆசிட், இரட்டை காரத்துவ அமிலம். டைபேசிக் ஆசிட், இரட்டை காரத்துவ அமிலம். அடுத்த டைப் இதே மாதிரி தான். அதே ஒரு மூலக்கூறு அமிலத்துக்கு 3 ஹைட்ரஜன் அணுக்களை கொடுத்துச்சு அப்படின்னா, சரி 3 ஹைட்ரஜன் அயனிகளை கொடுத்துச்சு அப்படின்னா அது மும்மை காரத்துவ அமிலம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்னா H3PO4னா பாஸ்பாரிக் அமிலம். எழுதிக்கிங்க, பாஸ்பாரிக் அமிலம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். எப்படி? மோனோ பேசிக் ஆசிட், டைபேசிக் ஆசிட், ட்ரைபேசிக் ஆசிட். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது இப்போ மூலங்களின் அடிப்படையில் பார்த்துட்டோம், காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்துட்டோம். அடுத்து அயனீரும் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், அதாவது எந்த அளவுக்கு அயனி எடுதோ அதை பொறுத்து அமிலங்களை வகைப்படுத்தலாம். சரி, எப்படி வகைப்படுத்துனாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ H+ அப்படின்ற அயனி தண்ணிக்குள்ளே கரைஞ்சிருந்தால் தான் என்னது அயனி அமிலம். இது நம்ம ஆல்ரெடி பாடத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இதில் முழுசும் அயனி ஆயிடுச்சுன்னா, தண்ணியில் கரைஞ்சி முழுசும் அயனியாக மாறிடுச்சுன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை மிகு அமிலம் அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அமிலங்கள் நீரில் முழுவதுமாக அயனியுற்றால் அது வலிமை மிகு அமிலம். அப்படி இல்லாமல் பகுதியளவு மட்டும், பாதிக்கு பார்சியலாக அது அயனுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் வலிமை குறைந்த அமிலம். வீக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்வாங்க. ஸ்ட்ராங் ஆசிட் என்னது? தீஸ் ஆர் ஆசிட்ஸ் தட் அயனைஸ்டு. நல்லா கவனிக்கணும். தீஸ் ஆர் ஆசிட் தட் அயனைஸ் கம்ப்ளீட்லி. இந்த டேர்முக்கு என்ன மீனிங்? கம்ப்ளீட்லி அயனைஸ்டு. கம்ப்ளீட்லி இன் வாட்டர் இஸ் கால்டு தி ஸ்ட்ராங் ஆசிட். அப்படி இல்லாமல் பார்சியலி, பகுதியளவு மட்டும் அயனுற்றால் அதுக்கு பேர் வலிமை குறைந்த அமிலம். இங்கே பாருங்களேன், வலிமை மிகுந்த அமிலம், வலிமை குறைந்த அமிலம். இது என்னென்னு பாருங்கள். இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட்டில் இது எதில் வரும்? இன்ஆர்கானிக்கில் வரும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட் எல்லாமே நல்ல வலிமை மிகு அமிலங்களாக இருக்கும். அது இப்படி இல்லாமல் இந்த உணவுப் பொருட்கள் இருக்குது இல்லையா, தாவரங்கள், விலங்குகள் மாதிரி உயிரினங்கள் இருக்குது இல்லையா, அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வலிமை குறைந்த அமிலங்களாக இருக்கும், வீக் ஆசிட்டாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிறது அசிட்டிக் ஆசிட்டை கொடுத்துருக்காங்க. வினிகரில் இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், CH3COOH. இப்போ அயனீரும் அடிப்படையில் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வலிமை மிகு அமிலம், இன்னொன்று வலிமை குறைந்த அமிலம், ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட். தென் செறிவின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. செறிவின் அடிப்படையில் எப்படி சார் பிரிக்கிறது? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி உங்களுக்கு தெரியுமால பாருங்கள். வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலையே அயனியாகும். அப்பா இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் ஒரு ஆட்டமில் இருந்து அது உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ண வச்சாலோ கெயின் பண்ண வச்சாலோ, எலக்ட்ரானை நட்டமடைய வைத்தாலோ அல்லது லாபமடைய வைத்தாலோ, அது எலக்ட்ரான்களை இழந்தாலோ அல்லது சேர்த்து கொண்டாலோ அதுக்கு பேர் அயனி. ஒரு எலக்ட்ரான் ரிசீவ் ஆகும், அது எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடும். இந்த 2 நடந்தாலும் அதுக்கு பேர் என்ன தான்? அயனி அப்படின்வாங்க. சரிங்களா? அயனின்றது நம்ம நாட்டில் பலவு தெரியாது, அதுக்காக தான் சொன்னேன். சரி, அடுத்தது செறிவின் அடிப்படை. செறிவினா ஒன்றும் கிடையாது. ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, டீ சாப்பிட்றீங்க, பால் நிறையா இருந்தால் டீ நல்லா இருக்குது அப்படின்னுவீங்க, தண்ணி நிறையா இருந்தால் சும்மா தண்ணியை ஊற்றி கலந்து கொடுத்துருக்காண்டா அப்படின்வோம். ஸோ அதே தான். ஸோ செறிவு மிகு அமிலம், நீர்த்த அமிலம். கரைப்பானில் இது ஒரு கரைப்பானில் அதிக அளவு கரைந்துள்ள அமிலத்தை கொண்டுள்ளது. அமிலம் அதிகமாக கரைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஹைட்ரஜன் அயனிகள் நிறைய கரைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் செறிவு மிகு அமிலம். It has relatively large amount of acid dissolved in a solvent. It has a relatively large amount of acid dissolved in a solvent. சரிங்க சார். அப்போ இது சார், அதாவது இந்த கரைப்பானில் அதிகமான அளவுக்கு அமிலம் கரையாமல் கம்மியான அளவுக்கு கரைஞ்சிருந்துச்சுன்னா, it has relatively smaller amount of acid dissolved in a solvent is called the diluted acid. நீர்த்த அமிலங்கள். செறிவு மிகுந்த அமிலம், செறிவு குறைந்த அமிலம்னு சொல்லலாம். செறிவு குறைந்த அமிலம் அப்படின்னாலும் நீர்த்த அமிலங்கள்னாலும் ஒன்று தான். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். அமிலங்களின் அடிப்படையில், அதாவது அமிலங்களை எத்தனை வகையாக பிரிச்சிருக்கோம்? 4 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று இப்போ கடைசியாக பார்த்தது செறிவின் அடிப்படையில், அதுக்கு முன்னாடி அயனைசேஷன் அயனியாதலின் அடிப்படையில், அதுக்கு முன்னாடி பேசிசிட்டி காரத்துவத்தின் அடிப்படையில், ஆரம்பத்தில் பார்த்தது மூலங்களின் அடிப்படையில்,
அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக். இவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமிலங்களுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட். அமிலங்களுக்கு என்ன சார் பண்பு இருக்குது? அவங்க கொடுத்துருக்கத பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேராகிராஃபை நல்லா படித்து வச்சுக்கோங்க. எதுக்காக சார் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த அமிலங்களின் பண்புகள் இருந்தால் கேட்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன சார் கேளுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆசிட்? கீழ்கண்ட எந்த பண்புகள், அமிலங்களின் பண்புகள் தவறானது என கண்டறிய. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இவங்களை பாருங்கள், 5-6 பாயிண்ட் அமிலத்தை பற்றி கொடுப்பாங்க. முதல் பாயிண்ட், அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டது. தே ஹேவ் சோர் டேஸ்ட். திங்கிற சோறில் புளிப்பு இது. அடுத்தது ரெண்டாவது, இவற்றின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும். ரெண்டாவது பாயிண்ட், their aqua solutions conduct electricity. பொதுவாக அயனிகள் கரைஞ்சிருந்தால் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கரண்ட்டை கண்டிப்பாக பாஸ் பண்ணும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டும் ஓகே. அடுத்து பாருங்கள், மூணாவது பாயிண்ட் பாருங்கள், இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசியில் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. லிட்மஸ் பேப்பர்ன்றதை என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. லைக்கன் அப்படின்ற ஃபங்கஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த எசன்ஸ்லேருந்து என்ன உருவாக்குறாங்க? லிட்மஸ் பேப்பர் உருவாக்குறாங்க. லிட்மஸ் பேப்பர் சும்மா குரோமில் போட்டு பாருங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள், தெரியும் லிட்மஸ் பேப்பர். ஓகே, இந்த லிட்மஸ் பேப்பரை என்ன கலரில் இருக்கும்? நிறைய கலரில் இருக்கும். பிங்க் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த லிட்மஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு பொருள் வந்து அமிலமாக காரமாக தெரியாமல் குழம்பிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பில் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அமிலமாக காரமாக. இப்போ அதில் நீங்கள் உள்ள முக்கி எடுத்திங்கன்னா, சிங்க் பண்ணி எடுத்திங்கன்னா என்ன கலருக்கு மாறிடும்? ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலருக்கு மாறிடும். ப்ளூ ரெட்டாக மாறுச்சு அப்படின்னா அது ஆசிட். நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்ட அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ஆசிட். இப்படி கண்டுபிடிச்சிடலாம். இது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு BRACAL மைண்டில் வச்சுக்கோங்க. இது சும்மா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பிரேசில் பாருங்கள் BRAன்னு வந்துடும். ரைட்டுங்களா? ஓகேம்மா. அடுத்து 4ஆவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவை செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கின்றன. ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ், இட் கிவ்ஸ் தி ஹைட்ரஜன் கேஸ். இதுதான் 4th பாயிண்டுடைய சாராம்சம். உண்மைதான், எந்த மெட்டலோட ரியாக்ட் ஆனாலும் மேக்ஸிமம், நான் சொல்கிறது மேக்ஸிமம், எக்ஸப்ஷன் கேஸும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ், இட் கிவ்ஸ் தி ஹைட்ரஜன் கேஸ். இங்கே பாருங்கள் மெக்னீசியம், இங்கே பாருங்கள் ஜிங்க்கு, ஆனால் மேலேக்கு வந்து சல்ஃபரிக் ஆசிட், கீழே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அப்போ ரெண்டுமே மெட்டலோட ஆசிட் ரியாக்ட் ஆகுது. ஆன உடனே பாருங்கள் ஒரு உப்பு கிடச்சிருது, MgSO4 ZnCl2. MgSO4னா மெக்னீசியம் சல்ஃபைடு, ZnCl2னா ஜிங்க் குளோரைடு. அப்போ அதோட வேறு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 கிடைக்குது. இந்த H2 எது சார்? இங்கே பாருங்கள், போட்டுட்டு மேலே அம்புக்குறி போட்டிருக்காங்க. இப்போ ஹைட்ரஜன் கேஸாக மாறுதுன்னு அர்த்தம். அப்போ எப்பயுமே ஆசிட் வந்து ரியாக்ட் வித் மெட்டல், இட் கிவ்ஸ் தி ஹைட்ரஜன் கேஸ். சரி, எல்லாத்துக்குமே பொருந்துமான கிடையாது, சில விதிவிலக்குகள் இருக்குது, எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெட்டலில் ரியாக்ட் ஆனால் ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வராது. எது? ஒன்று Ag, இன்னொன்று Cu, தங்கம் மற்றும் வெள்ளி. இந்த ரெண்டுமே என்ன ஆகாது? ஹைட்ரஜன் வாயை வெளியேற்றாது. அடுத்த பாயிண்ட், அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக பைகார்பனேட்டுகள். ஆனால் சார் உலோக கார்பனேட் இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ Zn அப்படின்றது என்னது? உலோகம், துத்தநாகம். கார்பனேட் அப்படின்னா CO3, அவ்வளோதான். சார் உலோக பைகார்பனேட் கேட்டிருக்கேன் சார். பையின்னு ஒன்றும் பயப்படாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது சோடியம் கார்பனேட். இப்போ சோடியம் பைகார்பனேட் அப்படின்றப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா Na2 பைக்கு என்னன்னு தெரிஞ்சுங்க, ஹெச் போடுவாங்க. ஹெச் போட்டாலும் என்ன தான்? பை தான். சோடியம் பைகார்பனேட். அவங்க அதான் சொல்கிறாங்க உலோக கார்பனேட் அல்லது உலோக பைகார்பனேட்டுகள். நம்ம டைரெக்டாக சோடியத்தையும் ஜிங்கையும் எடுத்துக்கிட்டோம். அவங்க எந்த நீ உலோகத்தை எடுத்துக்கோங்க, அதோட கார்பனேட்டுக்கும் வடிவத்துலேயும் உலோக பைகார்பனேட் வடிவத்துலேயும் ரியாக்ட் ஆனால் என்ன கொடுக்குமா? அதுவும் கேஸ் தான். என்ன கேஸ்ன்னு பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல மட்டும் பாருங்கள், சோடியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள் சோடியம் பைகார்பனேட். மேலே கீழே என்ன வித்தியாசம்? ஹெச் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அப்போ இது வந்து என்ன எடுத்துக்கலாம்? மெட்டல் கார்பனேட். இது வந்து மெட்டல் பைகார்பனேட். இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி கடைசி என்ன கேஸ் வெளியேறுது? கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி மேலே போகுது. அப்போ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு பாருங்கள், அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரியும். இங்கே பாருங்கள், உலோக ஆக்சைடு என்பது இதுதான், CaO. CaO அப்படின்னு என்னப்பா? சுட்ட சுண்ணாம்பு.
சுட்ட சுண்ணாம்போட சல்ஃபியூரிக் அமிலத்தை ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த Caவும் இந்த SO4ம் ஒன்று சேர்ந்துக்குது. மீதி இருக்கிறது இந்த இங்கே H2 இருக்குது, இங்கே O இருக்குது, இது சேர்ந்துக்குது, தனியாக வந்துடுச்சு. அப்போ அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைக்குமா, சால்ட்டும் வாட்டரும். ஸோ ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல் ஆக்சைட்ஸ், இட் கிவ்ஸ் தி சால்ட் அண்ட் வாட்டர். இந்த மாதிரி ஆடாச்சுன்னா உப்பையும் நீரையும் கொடுத்துருவோம். அடுத்து இது உலோக ஆக்சைடுகளோட காரங்களோட ரியாக்ட் ஆனால் அடுத்து காரங்கள் அப்படின்ற தலைப்பாக்க. காரம் அப்படின்னா பேஸ் அப்படின்வாங்க. இந்த அமிலங்கள் காரங்களோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா உப்பு நீர் தான் கிடைக்கும். மேலே பார்த்து இது ஒன்று தான். இங்கே பாருங்கள், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறாங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், NaCl கிடைக்குது. இதுதான் நம்ம டேபிள் சால்ட், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட். என்ன கிடச்சிருக்கு, நீர் கிடச்சிருக்கு. அப்போ உப்பும் கிடச்சிருக்கு, நீர் கிடச்சிருக்கு. இதைத்தான் ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறாங்க. இப்போ ஏறக்குறைய நான் 5 ப்ராப்பர்ட்டியை பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் நடத்திருக்கேன். கவனம் பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக அது வந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிலங்களுடைய பயன்கள். இது வரைக்கும் பார்த்தது மிக முக்கியமான விஷயம் தான் பார்த்தோம். இப்போ பார்க்குறது மிக முக்கியமான விஷயம். ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா TNPSC நல்லாவே தெரியும், அப்ளிகண்ட் ஓரியன்டான ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய கேட்பாங்க. அது புக்கில் நிறைய கொடுத்துருக்கனால கண்டிப்பாக நீங்கள் படிச்சுதாகும். முதல் கேள்வி, சல்ஃபியூரிக் அமிலத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, கிங் ஆஃப் கெமிக்கல். ஏன் அந்த வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்றாங்க? காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் பேட்டரி, நிறைய இண்டஸ்ட்ரி, இங்கே எல்லாமே இந்த ஆசிட் தான் பயன்படுது. எந்த ஆசிட்டு, சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் நம்முடைய கழிவறைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய பொருளாக பயன்படுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் கிளீன்சிங் ஏஜென்ட் இன் டாய்லெட். வீட்டில் ஹார்பிக்லாம் இருக்கு இல்லையா, அதில் இது பயன்படும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னா HCl. அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் எதில் பயன்படும் அப்படின்னா ஃபுட் ப்ரிசர்வேஷன், உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படும். இன்னொன்று நுரைத்து பொங்குகின்ற உப்புகளை உருவாக்கவும் பயன்படும். சிட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃபர்வெசன்ட் சால்ட் அண்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். அதானே சார் எஃபர்வெசன்ட் அப்படின்னா? இங்கே பாருங்கள், ஸ்பெல்லிங்கை கரெக்டாக பார்த்துங்க. எஃபர்வெசன்ட் அப்படின்னா நுரைத்து பொங்கக்கூடிய உப்புகளை தயாரிக்கவும். அடுத்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், ப்ரிசர்வேட்டிவ்னா பதப்படுத்துறது. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்க்கும் இது தேவைப்படுது, ரைட்டா? அடுத்து நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா என்னப்பா, HNO3. அப்போ அதில் என்ன உருவாக்க முடியும், நைட்ரேட் உப்புகள் உருவாக்க முடியும். அதான் கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் அமிலம் உரமாக பயன்படுகின்ற அமோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தை கொடுக்கிறது. இதானே பார்த்தோம், அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்க. வெயிட் கரெக்டு தான். நைட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர், டைஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். ஃபெர்டிலைசர் பண்ணி பார்த்துங்க, உரங்கள். ஃபெர்டிலைசர்ஸ், ரைட். வேறு என்ன நமக்கு இந்த அமிலங்கள் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஸ் தயாரிக்க பயன்படும், பெயிண்ட் தயாரிக்க பயன்படும், மெடிசின்ஸுக்கு பயன்படும், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மிக முக்கியமாக இதுக்கு அடுத்த ஒரு பேரா இருக்குது பாருங்கள். இந்த பேரா கொஸ்டின் அதுக்கு முன்னாடி TNPSCயில் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சாலிக் அமிலம்னு ஒரு அமிலம் இருக்குது. என்ன அமிலம், ஆக்சாலிக் ஆசிட். இது குவார்ட்ஸ் படிகம், அதாவது குவார்ட்ஸ் படிகத்தை உருவாக்குறப்ப, குவார்ட்ஸ் கிறிஸ்டலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப அதில் அயன் அண்ட் மாங்கனீஸ் டெபாசிட் ஃபார்ம் ஆகும். இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகள் இருக்கும். அதை சுத்தம் பண்ணுற பொருளாக இந்த ஆக்சாலிக் அமிலம் பயன்படுது. இது மட்டுமல்ல, மரப்பொருட்கள் இருக்கு இல்லையா, மரப்பொருட்களை தூய்மையாக்குறது, இந்த பாலிஷ் போடுறாங்க இல்லையா, பாலிஷ் போடுறது, வார்னிஷ் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கும் கருப்பு கரைகளை நீக்குவதற்காகவும் இந்த ஆக்சாலிக் ஆசிட் பயன்படுது. அடிக்கடி திரள் வித்துட்டு வருவாங்க, இந்த மாதிரி கருப்பு கரைகள் இருந்தால் எடுத்துருங்க, எங்கிட்ட சில லிக்விட்ஸ் இருக்குது அப்படின்னு விற்றுட்டு போவாங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆக்சாலிக் ஆசிட் தான் இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய ஆசிட் தானே, எஸ், அந்த ஆசிட் தான் இருக்கும். ஆனால் அதோடைய வேலை என்னன்னு பாருங்கள், என்ன பண்ணிடுது, அதாவது குவார்ட்ஸ் படிகத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை ரிலீவ் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஆக்சாலிக் ஆசிட் இஸ் யூஸ்டு டு க்ளீன் அயான் அண்ட் மாங்கனீஸ் டெபாசிட் ஃப்ரம் குவார்ட்ஸ் கிறிஸ்டல். குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இங்கே பாருங்கள், QUARTZ, குவார்ட்ஸ் கிறிஸ்டல். அடுத்து அதோடு மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு
as bleach for wood and removing black stains. கருப்பு கரைகளை நீக்க பயன்படும். black stains. சரி, அடுத்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஆசிட் பற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிறி பார்த்துருவோம். கார்பானிக் ஆசிட் மேலே பார்த்தோம் இல்லையா, கார்பானிக் ஆசிட். இந்த கார்பானிக் ஆசிட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள். காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானம் எது சார்? ஸோ கார்பானிக் ஆசிட் இஸ் யூஸ்டு இன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். வாட் இஸ் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்? ஏர் உள்ள கரைஞ்சிருக்கும், சொலுபலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7up, ஸ்பிரிட்டு, சோடா, இது எல்லாத்துலேயுமே உள்ள கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சிருக்கும். சரிங்களா? அது என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்க டைஜஷனை வந்து இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இது பயன்படும். சரி, ரொட்டி சோடா அப்படின்ற ஒரு பொருளை தயாரிப்பாங்க. ரொட்டி சோடா, பேக்கிங் சோடா. அதில் டார்டாரிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை என்ன பண்ணுது. அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட். சரியா? அடுத்தது ராஜ திராவகம் அப்படின்ற தலைப்பு. ராஜ திராவகத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா ரீஜியா. என்ன பேர்? அக்வா ரீஜியா. இது அப்படியே கேட்பாங்கப்பா, அப்படியே தங்கிலீஷில் மாற்றி அக்வா ரீஜியான்னு கேட்பாங்க. நல்லா மைண்டில் வச்சுங்க. வேதிப்பொருட்களின் அரசன் வேறு, அவர் கிங் ஆஃப் கெமிக்கல், சல்ஃபூரிக் அமிலம். இது அக்வா ரீஜியா. அக்வா ரீஜியா என்பது ராஜ திராவகம். சார் புரியுது, இருந்தாலும் கிளியராக நடத்துங்க சார், வெயிட் பண்ணுங்கள். ராஜ திராவகத்துக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். ஆனால் என்னைக்கு அப்படின்னா இன்றைக்கி இல்லை, அதாவது நம்ம நாளை வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? முதல் வீடியோனால் ஒரு 1/2 hour முடிக்கிறேன். நல்லபடியாக படிங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு. தேங்க்யூ.